வணக்கம். 2024ஆம் ஆண்டு மே மாதம் கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். கராத்தே முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேயர்களுக்கும் வணக்கம். கணபதியை வணங்கி அப்பன் கராத்தா முனிப்பசாமி வணங்கி, குலதெய்வம் பெரியணிச்சம்ம தாயை வணங்கி, வீரசக்தி நாகாம தாயை வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதரான என் மணிகண்டராஜ் ஐயா வணங்கி கோச்சார பலனுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இப்போ கடகராசி நேயர்களை பார்த்தீங்கன்னா, கோச்சார பலன்னா எப்படி நான் இதை அமைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி ஒரு பிறக்கும்போது ஒரு ராசி ஒரு கட்டத்தை அமைச்சு நம்ம ஒரு ஜாதகத்தை அமைச்சு இந்த ராசிகட்ட நவாம்சம் வச்சு நம்ம ஒரு பலனை பார்க்குறோமோ, அதுபோல தான் இங்கே பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, கடகராசிக்கு உண்டான கோச்சார வரைபடம். ஓகேங்களா? இந்த கோச்சார வரைபடத்தில் தான் நம்ம பார்த்திங்கனாக்கா, நம்ம கடகராசி எந்த மூலையில் இருந்தாலும் அவங்களுக்கு இதுதான் கோச்சார பலன். ஓகேங்களா? இதுதான் அவங்களோட ஜாதகம். பொது ஜாதகமாக ஆனப்படுறது கோச்சார ஜாதகங்கிறது இதுதான். ஓகேங்களா? அப்போ இதை வச்சு தான் நம்ம ஜாதகம் சொல்ல போகிறோம், அதாவது பலன் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ரைட், ஓகே, சரி. இப்போ கடகராசி நேயர்களோட குணதிசை எப்படி இருக்கும் அமைப்புகள் அப்படின்னு பார்த்தா, எதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கம் காட்டுவாங்க, இறக்க குணம் இருக்கும், தாய் உள்ளம் படைத்தவங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாட்டு பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குறுக்கு வழி நாடக்கூடியவர்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு கீவோடு நின்றுட்டுருக்குறோம், ஒரு டிக்கெட் எடுக்கிறதுக்கோ ஆனால் எதுக்குன்னா ஒரு கீவோடு நிற்கிறோம் அப்படின்னாக்கா, டக்குன்னு ஒரு குறுக்கு வழியில் பூந்து டக்குன்னு அந்த டைமை ஸ்டோரேஜ் பண்ணுறது, வேஸ்ட் பண்ணுறதில்ல, குறுக்க பூந்து அவங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிறது. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி அப்போ தாய் உள்ள இறக்க குணம் இது எல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஒரு முறையாக சாப்பிடக்கூடிய வாய்ப்புடையவங்களாக இருப்பாங்க, குறைஞ்சபட்சம். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே, சரி. அப்படி பலனுக்கு போயிடலாங்களா? ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்கார்? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா குருவோடு இருக்கார். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் லாபம் தேடி போகக்கூடிய அமைப்பு, லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குமான்னு கேட்டால் இருக்கும். மூத்த சகோதர அமைப்புலாம் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ஒன்று குறைபாடு இருக்காது. ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2 கூடையவன், அதாவது 2 கூடையவங்க குடும்பக்காரகன், வருமானக்காரகன், செயல்காரகன். ஓகேங்களா? அது யார் வர? சூரிய பகவான் வராது. அப்போ அது சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 9ல், ராசிக்கு 10ல், மேசத்தில் உச்சம் பெறுறார். ஓகேங்களா? அப்படி உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பேச்சு திறனால், உங்கள் செயல்திறனால் எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுருவீங்க. ஓகேங்களா? அதான் தொழில்காரங்க இருக்கிறான், 9ல் இருக்கான். அப்போ ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பாக்கியத்தினால், உங்களோட செய்முறையினால், உங்கள் நல்ல ஒரு இந்த நடைமுறை இந்த மாதங்களில் இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வாய்ப்புன்னு உங்களுக்கு எடுக்குமான்னு கேட்டாக்கா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ வருமானங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சிறப்பாக இருக்கும், தெய்வ கடாச்சாரமாக இருக்கும். நம்ம போதுமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த மாதங்கள் இருக்கும். ஓகேங்களா? அது படிக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலங்கள் நல்லா சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அதே மாதிரி பார்த்து இந்த காலகட்டங்களில் ஒரு பொருளாதாரத்தை கொஞ்சம் காசு பண்ணுறது மீதி பண்ணலாம், பொருளாதாரத்தை கொஞ்சம் அதிகரிக்கலாம். நம்ம தேவைப்பட்டதெல்லாம் இந்த தரம் கொஞ்சம் பூர்த்தி பண்ணி கணக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 3 கூடையும் 12 கூடையும் புதன் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ல் போய் பார்த்தீங்கன்னாக்கா திரிகோணத்தில் போய் பார்த்தீங்கன்னா நீச்சமாகறாரு செவ்வாய் ராகுவோட. ஓகேங்களா? அப்போ ராசி 9ல் போய் திரிகோணத்தில் போய் நீச்சமாகறாரு, 3 கூடையவன் 12 கூடையவன் புதன் பகவான். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இன்னொரு பாயிண்ட்டை கொடுக்கும், நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கும். இப்போ எனக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குது, அந்த 3ஆம் இடத்தை தனது 5ஆம் அறிவு பார்க்குறாரு, அவள் வெற்றி பெறுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ இளையசேவசர் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதத்துக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வீடுபட்ட மாதிரி இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் சூதனமாக நிதானமாக செயல்பட்டு நம்ம காரியத்தை சாதிக்கணும். அப்போ எந்த ஒரு முயற்சியும் பார்த்தீங்கன்னாக்கா அசால்ட் எடுத்து வச்சோம்னா நம்மளை ஏமாற்றி போடும். ஓகேங்களா? அப்போ இளைய சகோதரிகள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டைமுக்கு நம்ம இது பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நவந்து போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து 1 முறை 2 முறை ஃபோன் பண்ணாலும் சரி, நேரில் கூப்பிட்டாலும் சரி, அதை கூப்பிட்டு ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 10ஆம் இடத்துக்கு நீச்சம் வர பார்த்தா அது 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா தூரத்தை பயணம், ஆன்மீக பயணம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கரெக்டாக ரயில் டிக்கெட் புக் பண்ணுறது, இல்லை பஸ் பிடிச்சி போகிறது, நீர் தனிச்சு போகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முன்கூட்டி பிளான் பண்ணிக்கணும். திடீர்னு பிளான் பண்ணிங்கன்னா நடக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிறோம், அதாவது பிஹெச்டி இந்த மாதிரி படிக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, உயர்கல்வி படிக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் அப்படி தான் இந்த காலகட்டம் கொஞ்சம் இந்த மாதங்களும் உஷாராக இருக்கணும். ஓகேங்களா? எல்லாம் கொஞ்சம் சரிவுகள் வரும். அதே மாதிரி கோயிலுக்கு கும்பாபிஷேகம் இதெல்லாம் பண்ணலாம். தந்தையரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சோபரியம்லாம் வரும். ஓகேங்களா? அதாவது சந்தோஷமானதாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கலாம். இப்போ கோயில் தர்மகர்த்தா, காரியகர்த்தா, ஊரில் பெரிய மனுஷாக இருக்கிற அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் என்ன பண்ணுங்க,
கொஞ்சம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தர்மகர்த்த காரிக்கிறதுனா எப்படி 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 தெரியுங்களா? அதாவது கும்பாபிஷேக வழியில் தலைமை தாங்கிறது மட்டும்தான் இது. ஓகேங்களா? அப்போ தர்மகர்த்த காரிக்கிறதுக்கு அடுத்த லைன் நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்த லைன் வாசிக்கிறப்ப நான் உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? லாபத்தில் உட்காந்துக்கிறாரு, லாபத்தை சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டவ நீச்ச மட்டத்தை மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பயணத்தில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி கலந்துக்கிறீங்க பார்த்தீங்களா? தூரத்து பயணமாக இருக்கட்டும், பெரிய முதலீடு போடுறது அமைப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி அமைப்புகள் எதாக இருந்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சூதனமாக செயல்படணும். ஓகேங்களா? அப்போ வீண் விரையும் செலவுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் ஏமாந்து அசால்ட்டாக போயிடும், வீணாக போயிடும். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 கூடையவன் 11 கூடையவன் சுக்கிர பகவான். ஓகேங்களா? அப்போ 4 கோடி 11 கோடி சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்கார்? ராசிக்கு 10ல் உச்சம் பெற்ற 2 கோடி சூரியனோட பார்த்தீங்கன்னா அஸ்தங்கப்பட்டார். ஓகேங்களா? அவரும் பரணி, இவரும் பரணி. ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தங்கப்பட்டார்னா அது என்ன ஒரு பாயிண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு கேட்டாக்கா 4 கோடி தன் சார்ந்து 7ல் போய் அஸ்தங்கதாகி அந்த 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ 11 கோடி தன் சார்ந்து 2ல், அது தன் சார்ந்து 12ல் அஸ்தங்கம் ஆகிறார், 10ல் ராசி 10ல் மேசத்தில். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒரு பாயிண்ட்டை கொடுக்கும் அப்படின்னாக்கா எப்படி நம்மளோட உடல் பாகம் நம்ம சுகப்பாகம் காப்பாற்றப்படும், வீடு வண்டி வாகனம் பிரச்சனை கொடுக்காது. ஒரு அதாவது கொஞ்சம் மத்திய தன்மை கொடுத்தாலும் நம்மகிட்ட வண்டி வாசல் இருக்கும், வண்டி வாங்கிருக்கோம், அந்த டைம் கொடுத்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. நம்மள்ட்ட இருந்து அந்த போக வேண்டிய காரியத்துக்கு நம்ம அதை லேட்டாக போவோம். இந்த மாதிரி நடக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மூத்த சகோதரர்கள் நான் நண்பர்களாக இருக்கட்டும், நான் டக்குன்னு அந்த டைமுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப்பிங் ஆவாங்க. டக்குன்னு அதை ஸ்லிப்பிங் ஆவாங்க. அந்த டைம் உஷாராக கேட்ச் பண்ணி அவங்களை வந்து வாட்ச் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம வந்து அந்த காரியத்தை நம்ம செயல்படுத்திக்கணும். ஓகேங்களா? ரைட், ஓகே. இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 2 திருமணம் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, 2 திருமணம் பண்ணணும்னு இருந்தாலும் சரி, அந்த மாதிரி காரத்துவம் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இதே அமைப்பு தான் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ வளர்ப்பு தந்தைக்கு இதே அமைப்பு தான் கொடுக்கும். ஓகேங்களா? அப்புறம் பெறக்கூடிய லாபங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் அப்படியே ஒரு ஸ்லிப்பிங் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதானமாக இருந்து நம்ம வென்றலாம். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 5 கோடி 10 கூடையவன் செவ்வாய். அப்போ 5 கோடி விருச்சிக செவ்வாய், 10 கோடி மேச செவ்வாய். 5 கோடி விருச்சிக செவ்வாய் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 5ல் ராசிக்கு 9ல் மீனத்தில் இருக்கார். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 10 கோடி செவ்வாய் பார்த்தா தன் சாணத்துக்கு 12ல் ராசிக்கு 9ல் மீனத்தில் இருக்கார். ஓகேங்களா? அப்போ இது என்ன நம்ம ஒரு காரத்தை கொடுக்குன்னா ராகுவோட பயணிக்கிறார் அந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ இவருக்கு வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா 11 போயிட்டார். அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனைகள் இருக்குது, சண்டை சிசம் இருக்குது, சொத்து பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டாக்கா அந்த பிரச்சனை ஆகி அந்த வீடு நம்மளுக்கு வரும், அந்த சொத்து நம்மளுக்கு வரும், காசு அந்த பணம் நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி அதே மாதிரி குழந்தைக்கு பிரசவம் பார்க்குறவங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சிசேரியன் பண்ணி தான் குழந்தை எடுக்கிற மாதிரி சூழ்நிலை கொடுக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் நம்மளுக்கு பிரியப்பட்ட நேரத்தில் அமைப்பட்ட நேரத்தில் பிரபஞ்சம் வழிவிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான அமைப்பை நம்ம அமைச்சிக்கலாம். ஒரு பிரபஞ்சம் வழிவிடும் அந்த அமைப்பு தான் இது. குழந்தைங்க அந்த மாதிரி இப்போ அரசியலில் சம்மந்தப்பட்டிருக்கிறோம், விளையாட்டு துறையில் சம்மந்தப்பட்டிருக்கிறோம், மாந்திரிக ஜோதிடம் இந்த மாதிரி வேலை சம்மந்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நல்லா இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சுணக்கத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் என்ன பண்ணுங்க, எல்லாம் நல்லா இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது வாங்கி 5 கோடி இன்னொரு திரிகோணம் ஏறிக்கார். அப்போ எப்படி நம்ம ஜெயிச்சிருவோம், இந்த ஒரு துறையில் இருக்கிறவங்க சொன்ன அமைப்பில் இருக்கிற புறம் ஜெயிச்சிருவோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராகு அங்கே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா 3 கோடி 12 கோடி அங்கே நீச்சமாக பார்த்தீங்கன்னாக்கா நாம் கொஞ்சம் முறுக்கத்தை காட்டக்கூடாது, கொஞ்சம் வேகத்தை காட்டக்கூடாது, நாம் இழுத்து போட்டு பண்ணுன்னு நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? இது அப்படி லெவலாக அப்படி தள்ளுனாங்க நம்ம வெற்றி கிடைச்சி ஜெயிச்சிருவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை கொடுத்துருவோம். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 6 கோடி 9 கோடிவன் குரு பகவான். அப்போ 6 கோடி 9 கோடி குரு பகவான் எங்கே இருக்கிறாரு? லாபத்தில் போய் உட்காந்துக்கிறார். இந்த ராசிக்கு பாதகாதிபதி அவர் தான், லாபாதிபதி அவர் தான், அந்த 11ஆம் இடம். அவருக்கு இவர் குருக்கு வீடு கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தங்கம் பெற்றார், வலு குறைஞ்சிட்டார். ஓகேங்களா? அப்போ இந்த லாப குரூப் என்ன பண்ணுவார்? இந்த 9 கோடியவன் 9 தன் சாணத்துக்கு 3லையும் 6 கோடி தன் சாணத்துக்கு 6லையும் அமர்ந்து தான் உங்கள் லாபத்தை உட்காந்து இப்போ குரு பயிற்சி ஆகி இப்போ பாவக ரீதியாக உங்களுக்கு பலனை கொடுக்குறாங்க இந்த மாதத்தில். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அப்போ அது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க, அந்த அஸ்தங்கப்பட்ட வீட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த லாபங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் எஃபர்ட் போட்டால் தான் கிடைக்கும். அது மூத்த சகோதரிடம் கொடுத்தல, அதாவது வர செலவாக இருக்கட்டும், நண்பர்கிட்ட வர செலவாக இருக்கட்டும், நம்ம எண்ணங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்கட்டும், இன்னொருத்தர் பணம் கொடுத்தல் வாங்குதலாக இருக்கட்டும், இன்னொருத்தர் பணத்தில் கை மாற்றின விட்டு நம்ம அதில் லாபம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவனத்தோடு நம்ம செயல்பட்டோம்னா இந்த மாதத்தில் ஓரளவுக்கு சுணக்கம் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து பேசுறதுக்கு ஜாட்சி கையில் போடுறது இதெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது 6ஆக போச்சு. அது வீடு கொடுத்து 11ல் நீசமாக போச்சு. அப்படின்னு அர்த்தங்க
எதுக்கோ போய் நாம் தலையிட்டு நாம் வந்து கை கட்டி நிற்கிற மாதிரி அவன் பிரச்சனை நாம் தண்டை கட்டுற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு டேஷன் பிரச்சனை, ஓகேங்களா, ஒரு நோய் நொடி பிரச்சனை, இது எதுக்கும் நம்ம முன்னே போகக்கூடாது. ஓகேங்களா? அப்போ நம்ம வீட்டில் யாருக்காவது அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனாக்கா அது நாசூக்காக அதுக்கு உண்டான ஊருக்கு ஆளை வச்சு நம்ம நவர்த்தி கரெக்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா? அப்படி போனால் கொஞ்சம் ஜெயிச்சு வந்துடலாம். ஓகேங்களா? சரி ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 7 கோடி 8 கோடி சனீஸ்வர பகவான். ஓகேங்களா? அப்போ 7 கோடி 8 கோடி சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து 7 கோடினா தன் சார்ந்தது 12ல் கும்பத்தில் புரட்டாதி சாரத்தில் ஆட்சி பெற்று பயணிச்சிட்டு இருக்கார். ஓகேங்களா? சரி ரைட். அப்போ 6 கோடி 9 கோடிவன். ஓகேங்களா? அவர் லாபத்தில் போய் உட்காந்துட்டார். ஓகேங்களா? வீடு கொடுத்தும் சரியில்லை, அது லாபத்தில் உட்காந்துட்டார். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 கோடி இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மனைவிக்கு அதாவது கணவன் மனைவி கூட கொஞ்சம் சுணக்கணம் வரும். இன்னும் அவங்க பெற்ற விட்டு போது கொஞ்சம் பெரியவங்களும் வரும். இல்லை நான் எச்சா சம்பாதிக்கிறேன், நீங்கள் கம்மியாக சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த இடத்துல வருமானம் கேட்டால் வரும்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் விட்டு ஊர் போகிறது, வெளியூர் போகிறது, இதெல்லாம் சேர்த்து அப்படி போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை மாதங்களில் பார்த்தீங்கன்னா சில பார்த்து திடீர்னு கல்யாணமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ திடீர்னு கல்யாணமாக இருக்கும், அது பிரச்சனைக்குரிய கல்யாணமாக இருக்கும், ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சுணக்கத்தை காட்டி ஒரு வேதனை கொடுத்து அப்புறம் ஒரு திருப்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுணக்கத்தை கொடுக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு ஆயில் காப்பி எடுத்துகிட்டு போகிறது நலனை கொடுக்கும். ஒரு கோர்ட்டு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அது வெற்றி கொடுக்கும். ஓகேங்களா? எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் பிரேக் லைட்டாக ஒரு தட்டி நம்மளை ஒரு நல்லது பண்ணிடும். அப்போ அந்த மாதிரி சிறப்பு கொடுக்கும். அப்போ இந்த வருடம் இந்த மாதங்களும் ஒரு ஆயில் பழம் கட்டி தான். ஓகேங்களா? நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு போர் போடலாம், சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? வெளியூர் பயணம் நல்லா இது நல்லாவே இருக்கும் இந்த அமைப்புக்கு. ஓகேங்களா? சரி ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 10 எல்லாம் கரெக்டாக பேசியாச்சு. ரைட் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதோட அமைப்பு எல்லாம் முடிச்சாச்சுன்னா இப்போ 3ல் கேது போயிட்டுருக்காரு உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ குரு பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் சிறு கடனை நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. என்னதான் குரு பார்வங்க அந்த 3ஆம் இடத்தை கொடுத்து தூக்கி விட்டாலும் கேதோட பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க, சித்தர் வழிபாடு பண்ணுறதா தப்பிச்சிங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்க, ஏதோ ஒன்று கடனாளி பண்ணுவார், யாருக்கும் ஜாமீன் போட்டு நான் தான் பெரிய ஆளுங்கிறவன் நீங்களும் மாட்டிக்கிறவன் சூழ்நிலை வந்துடும். பார்த்து உஷாராக இருங்க. ஓகேங்களா? இந்த சூழ்நிலை வந்து எப்பயுமே இந்த மாதம் மட்டும் இல்லை, இது எப்பயுமே இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஓகேங்களா? இது ஒன்று பார்த்து உஷார். இந்த வருடம் பூரா கொஞ்சம் இந்த விஷயத்தில் வருடம் பூரா இருக்கணும். இந்த காரணத்தை மட்டும் சரி ரைட்டுங்க. சரி ரைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து தான் கோச்சார பலனுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜனகால ஜாதத்தை பார்த்து நம்ம என்ன பலன் சொல்லுவோமோ, இது கோச்சார பலனுக்குன்னு இவ்வளோ சொல்கிறோம். அப்போ ஜனகால பலனுக்கு நம்ம எந்த அளவுக்கு பலன் சொல்லுவோம். ஓகேங்களா? அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்து சிறப்பான பலன்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனல் உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பலன் பிடிச்சிருந்து ஓகே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம சேனலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு ஆதரவு கொடுங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து மேலும் நம்ம வந்து உற்சாகப்படுத்துங்க. ஓகேங்களா? ரைட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எங்கே இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம் குமரமொழி மெயின் ரோடு பார்த்தீங்கன்னாக்கா உள்ள கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கலினூருங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட் மூலியமாக கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம், போயிட்டுருக்குது. அது வீரசக்தி நாகம்மா, கராத்தே முனியப்பன், பெரியாண்டி சாமான், சாமி கொடுத்து நிறைய சாமி இருக்கிறாங்க. குறிப்பிட்ட சாமி உங்களுக்கு சொல்கிறோம். ரைட் ஓகேங்களா? தினசரி அன்னதானங்கள் வருடம் பூரா அன்னதானங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறதுலேருந்து நம்மகிட்ட ஒவ்வொன்று கேட்டு செய்கிறது நிறைய பேர் அன்றைக்கி செய்கிறாங்க. ஓகேங்களா? சரி ரைட்டு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய பதிவு புதுசாக பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்ததுனாக்கா நம்மளை அன்றைக்கி உங்களோட பாயிண்ட் அப் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஜுவல்லரி எத்தனையோ விதமாக அவங்க ஸ்டைல் அவங்க இது சொல்கிறாங்க. ஓகேங்களா? நாம் கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த பாவத்துக்கு உடையது இப்படி தான் இருக்கும். வீடு வாசல்னு இப்படி தான் இருக்கும், சகோதரன்னா இப்படி தான் இருக்கும், நம்மளோட செயல்திறன் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும், நம்மளோட வருமானம் இப்படி தான் இருக்கும். இப்படியே வரிசையாக சொல்லிட்டு இருக்கிறதுங்க. பொதுவாக 4ஆம் இடம் உனக்கு அது வந்துடும் இது வந்துடும் சொல்கிறது பொதுப்படையாக சொல்கிறது அது அமைப்பில் இதுக்கு ஏற்கனவே இந்த பொதுவிலையும் கொஞ்சம் சிறப்பாக சொல்கிறது தான் நம்மளோட கணிப்பு பலனுங்க. ஓகேங்களா? சரி ரைட்டு. ஓகேங்களா? நம்ம வாக்கு சித்தர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழி பிரசன்னம் அவர் சிறப்பாக அருள்வாக்காக பார்ப்பாருங்க. அந்த கல் கூடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை பார்ப்பார். அது மூலிமா நீங்கள் பலன் தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணினோட அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் கொடுத்துருக்குறோம். நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட் ஓகே. சரி ரைட்டு. உங்களோட வந்து விடைபெறலான்னு நான் நினைக்கிறேன். ரைட் ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறது, ரைட் ஓகே அது பேசலாம். ரைட் சரிங்க. இப்போ உங்களோட விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் ஜெய்வேல்.
அஸ்ட்ரோ எம்ஏ அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.